ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சீரியல்கள் அதாவது சின்ன திரையில் நடித்த சில நடிகைகள் பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. செகண்டாக திருமணமே வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிறாங்க. நிறைய சீரியல் நடிகர்கள் பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டவங்க சொல்லி நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். அதுலேயும் சில பிரபலங்கள் பார்த்திங்கன்னா அதாவது சில நடிகைகள் திருமணம் பண்ணிக்கிட்டு செகண்டாக எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. இனிவரும் காலங்களில் எப்படி அப்படிங்கிற மாதிரி தெரியல, தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அது எந்தெந்த சீரியல் நடிகைகள் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது வம்சம் சீரியலை ஆக்ட் பண்ண ஜெயஸ்ரீ. ஈஸ்வர் அதாவது சீரியல் நடிகரான ஈஸ்வர் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2016 தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ரேவதி அப்படின்னு சொல்லி ஒரு மகளும் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு 2024 தான் விவாகரத்து கிடைச்சிது. அதுவும் 5 இயர்ஸாக ரொம்பவே நான் கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த விவாகரத்தை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜெயஸ்ரீ அண்ட் ஈஸ்வர் பார்த்தீங்கன்னா காதலிச்சு தான் இது கடையில் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கல, தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த சீரியல் நடிகையான கருணா விலாசினி, பாவம் கணேசன், பாண்டியன் ஸ்டோர் 2 இப்போ இந்த சீரியலெல்லாம் நடிச்சிட்டு வராங்க. இவங்க ஒரு சிங்கரும் கூட. சோசியல் மீடியா பக்கத்தில் ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. நிறைய பாடல்கள் பாடி நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீல்ஸ் பண்ணி. இசையமைப்பாளர் இளையராஜா இவங்களுடைய சொந்தக்கார பொண்ணு தான், நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம். இவங்க கணவர் சபரி ஞான பிரகாஷ், இவங்களும் திருமணம் பண்ணியிருக்காங்க, டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக அவங்களுடைய கணவர் புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணது கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கல இப்போ வரை. அடுத்த சீரியல் நடிகையான கிருத்திகா அண்ணாமலை, மெட்டி ஒளி, மல்லி, பாண்டவர் இல்லம், கார்த்திகை தீபம் என இவங்களும் நிறைய சீரியல் நடிச்சிருக்கிறாங்க. சீரியல்களில் வில்லியா பல சீரியல்கள் இவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்த சீரியலாக அமைஞ்சிருக்கு. பிரபலமானவங்களாகவும் பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகையாக வளம் வந்தாங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாங்க. டெய்லி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டே வராங்க. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஒரு மகன் இருக்கிறாங்க. 2024 தான் தெரிவிச்சிருந்தாங்கன்னா திருமணம் எனக்கு நடந்து எனக்கு மகன் இருக்காங்க, ஆனால் நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 2024 தான் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்த சீரியல் நடிகையான ஹரிப்ரியா, இவங்க கணவர் கண்டிப்பாக தெரியும், சீரியல் நடிகரான விக்கி கிருஷ். ஹரிப்ரியா கனா காணும் காலங்கள், பிரியமானவளே, எதிர்நீச்சல் என்ன சீரியல்லாம் தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ எதிர்நீச்சல் சீரியலை சூப்பராகவும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. விக்கி கிருஷ் பார்த்தீங்கன்னா இளவரசி, பொன்மகள் வந்தால், ஆஃபீஸ், கனா காணும் காலங்கள், வாணி ராணி உள்ளிட்ட சீரியல்லாம் இவரும் நடிச்சிருக்கிறாரு. ஹரிப்ரியா அண்ட் விக்கி கிருஷ் பார்த்தீங்கன்னா 2015 காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல. அடுத்த சீரியல் நடிகையான திவ்யா ஸ்ரீதர், மகாராசி, செவ்வந்தி சீரியல்லாம் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. முதல்ல திருமணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. செகண்டா சீரியல் நடிகரான ஆர்னவ் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. செல்லம்மா சீரியல்ல கூட இவர் நடிச்சிருந்தாரு. பிக் பாஸ் ஷோலையும் கலந்துக்கிருந்தாரு. ஆர்னவ் அண்ட் திவ்யா ஸ்ரீதர் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திவ்யா ஸ்ரீதர் பார்த்தீங்கன்னா ஆர்னவ் அவர்களை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா கர்ப்பமாக இருந்தாங்க. அந்த டைம்ல தான் இவங்க 2 பேருக்கும் சில கருத்து வேறுபாடுகள், அதனால பிரிஞ்சுட்டாங்க. இப்போ செகண்டாவும் நம்ம திவ்யா ஸ்ரீதர் இவங்களுக்கு பெண் குழந்தையை பெற்று எடுத்திருக்கிறாங்க. இப்போ 2 பேருமே தனித்தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்குவாங்களா என்னன்னு தெரியல, தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த சீரியல் நடிகையான சமுக்தா மற்றும் சீரியல் நடிகரான விஷ்ணுகாந்த், திருமணமான ஒரே மாதத்தில் டிவோர்ஸ் பண்ணவங்க லிஸ்ட்டில் கண்டிப்பாக இவங்களை தான் கண்டிப்பாக சொல்லலாம். லவ் பண்ணி தான் இது கடையில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சமுக்தா பார்த்தீங்கன்னா பாவம் கணேசன், முத்தழகு உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருந்தாங்க. விஷ்ணுகாந்த் இவரும் சிப்பிக்குள் முத்து, கோகுலத்தில் சீதை உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருந்தாரு. 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு திருமணமான ஒரே மாதத்தில் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. பல சண்டைகள், பல இன்டர்வியூலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்களுடைய சண்டைகளை. திருமணம் இப்போ வரையும் பண்ணலை, தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த சீரியல் நடிகையான ஷாலினி, முள்ளும் மலரும், வள்ளி திருமணம் உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. 2020 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. 2023 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. தன்னுடைய கணவரை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் விவகாரத்து ரொம்ப பிரபலமாகவும் இவங்க தெரியப்படுத்திருந்தாங்க. அதுவும் ஃபோட்டோ ஷூட் மூலமாக தெரியப்படுத்திருந்தாங்க. காலில் மிதிக்கிற மாதிரி ஃபோட்டோவை கிளிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி நான் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் மூலமாக ஒரு பிரபலமான விவகாரத்தை இவங்க பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ வரை திருமணம் பண்ணிக்கல, தொடர்ந்து பார்க்கலாம் திருமணம் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு சொல்லி. அடுத்த சீரியல் நடிகையான ரச்சிதா மகாலட்சுமி, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவங்க கணவர் சீரியல் நடிகரான தினேஷ் கோபாலசாமி. 2015 தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ 2 பேரும் தனித்தனியாக வாழ்ந்துட்டு வராங்க, டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க.
கண்டிப்பாக இவங்க பிரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னதுண்டு. ரச்சிதா பற்றி சொல்லணும் அப்படின்னா பிரிவோம் சந்திப்போம், சரவணன் மீனாட்சி, நாச்சியார்புரம், நாம் இருவர் நமக்கு இருவர் என பல சீரியல் நடிச்சிருக்கிறாங்க. சீரியலை தாண்டி வெள்ளித்திரையிலும் இப்போ அடியெடுத்து வச்சு பல படங்கள் தொடர்ந்து இப்போ ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. தினேஷ் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா பிரிவோம் சந்திப்போம், நாச்சியார்புரம், ஈரமான ரோஜாவே, பூவை பூச்சுடபா உள்ளிட்ட சீரியல்லாம் இவரும் நடிச்சிருக்கிறாரு. ரச்சிதா மகாலட்சுமி இப்போது தனியாக சிங்கிளாக பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வராங்க. வெளிநாட்டுக்கு போகிறது, நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தில் ஷேர் பண்ணுறது, ஃபோட்டோஷூட்லாம் கிளாமர் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி ரச்சிதா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ செகண்ட் மேரேஜை பற்றி 2 பேருமே எந்த இடத்துலையும் தெரிவிக்கலை. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த வம்சம் சீரியல் ஆக்ட் பண்ண சந்தியா ராகம், வம்சம் சீரியல்லாம் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 3 வருடம் வாழ்ந்தாங்க. அடுத்த சீரியல் நடிகையான மேக்ரா வின்சென்ட், தெய்வம் தந்த வீடு, பொன்மகள் வந்தால் உள்ளிட்ட சீரியல்லாம் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. 2017 டான் டோனி அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2020 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா செகண்டாக திருமணம் இப்போ வரைக்கும் பண்ணிக்கல. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த விஜே மகேஸ்வரி பல ஷோவை தொகுத்து வழங்கிட்டு வந்திருக்காங்க. ப்ரெசெண்டாக கூட காமெடி கில்லாஸ் அப்படிங்கிற ஷோவை பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணிட்டு வராங்க. சின்னத்திரை தாண்டி வெள்ளித்திரையிலையும் பார்த்தீங்கன்னா படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. ரைட்டர், டான், விக்ரம் என பல படங்கள் இப்போ தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. 2005 சாணக்கியன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2010 இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. சிங்கிள் மதராக இப்போ அவங்க தன் பிள்ளை பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு வராங்க. சோசியல் மீடியா பக்கத்தில் ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. இவங்க கரியரை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ந்து படங்கள், சீரியல்ஸ், ஷோவை தொகுத்து வழங்குறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க லைஃபை சூப்பராகவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. செகண்ட் மேரேஜை பற்றி இப்போ வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் தெரிவிக்கல. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தது டிடி, இவங்க தொகுப்பாளனி கண்டிப்பாக தெரியும். இவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் தொகுப்பாளனி. இவங்க ஷோவை ஹோஸ்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய முன்னணி நடிகைகளை நிறைய பேரை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மூவிஸ் நடிச்சிட்டு வராங்க. இப்போ தொடர்ந்து சின்ன திரையில் தொகுப்பாளனே இவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2014 லாங் டைம் பாய் ஃப்ரெண்டான ஸ்ரீகாந்த் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2017 இவங்க டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. டிடி எப்போ தான் நீங்கள் திருமணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இப்போ வரைக்கும் இருக்குது. செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் செகண்ட் மேரேஜை பற்றி எந்த ஒரு இடத்துலையுமே இவங்க பதிவிடலை. தொடர்ந்து பார்க்கலாம். டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. செகண்ட் மேரேஜ் இப்போ வரைக்கும் பண்ணலை. அடுத்து விஜே ரம்யா, விஜய் டிவி, சன் டிவி நிறைய ஷோவை இவங்களும் ஹோஸ்ட் பண்ணிட்டு வராங்க. மூவிஸ்லையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஓ காதல் கண்மணி, மங்காத்தா, ஆடை, மாஸ்டர், ரசவதி, விடாமுயற்சி உள்ளிட்ட மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 2014 அப்ரஜித் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2015 இவங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. விஜய் ரம்யா சோசியல் மீடியா பக்கத்தில் ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் மூவிஸில் கவனம் செலுத்துறது, ஷோவை ஹோஸ்ட் பண்ணுற அந்த இதில் நல்லா ஜாலியாக ஆங்கரிங் பண்ணுறது, இந்த மாதிரி இவங்க லைஃப்பையும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பார்க்கலாம். செகண்ட் மேரேஜ் பண்ணுறதை பற்றி இவங்களும் எந்த ஒரு இடத்துலையும் பதிவிடலை. 2015 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 10 வருஷம் கிட்ட ஆனதுக்கு அப்புறமும் கூட இவங்களும் மேரேஜை பற்றி எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லலை. நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு செகண்டாக மேரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வீடியோவில் திருமணமான இவ்வளோ வருடங்கள்லையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜை பற்றி எந்த ஒரு இடத்துலையுமே பதிவிடலை. செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லலை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் ரீச் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.